டீ, நான் கொடுத்து வச்சுவேன் டீ. நீ மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இல்லனா இந்த வீட்டை நாம வாங்கியிருக்கவே முடியாது. ஓ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா என்னை புகழ்ந்து தள்ளாதீரும். நீர் தான் சீட்டை நட்டை போட்டு சிக்கன மாதிரி நீரு. நான் என்ன பண்ணினேன்? தியா சொன்னனே கேட்டியா? எல்லாத்துக்கும் காரணம் இவதான். டீ, நான் கூட பணத்தை அம்மா கேட்டுச்சே தேவை இருக்கே கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா நீதான் அப்படி கொடுத்தா வீணா போயிரும், அத பத்திரமா வச்சு நாம யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யணும்னு சொன்ன. நீ சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த வீட்டை வாங்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு என் தங்கச்சி கேட்டாங்கன்னு கொண்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம நடுத்தரில் தானே நின்றுப்போம். என்னமோ உன் மருமவ பெரிய இவன்னு இப்ப புரியுதா? நம்ம குடும்பத்தையே பிரிச்சு நாசமாக்கியிருக்கா. எனக்கு பணம் கொடுக்க விடாம என் புருஷன் வெளிநாட்டுக்கு போகாம தடுத்தவா இவதான். இன்னைக்கு வீட்டை வாங்கிட்டான்னு சந்தோஷப்பட்டியே. எப்படி வாங்கினா தெரியுதா? என்ன நடுத்தரில் விட்டுட்டு அண்ணன் கொடுக்கன்னு சொன்னவனையும் கொடுக்க விடாம பண்ணிட்டாளே. இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆகுறதுக்கு காரணம் ஓ மருமவ தான். இத நான் மறக்க மாட்டேன். டீ, அவ வீட்ல தானே போட்டிருக்கா, அத தப்பு சொல்ல முடியாதுல. வீடு டீ. ஏமா அப்படி நான் நாசமா போய் தான் உங்களுக்கு இந்த வீடு தேவையா? ஏமா எந்த காரியம் பண்ணிருக்கா? நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுத. டீ, பொறுமையா இரு, பேசி தீர்த்துக்கலாம். என்னதான் பேசுறான்னு பாப்போம். ரேடியா என்னைய புகழாதீங்க. பாவம் அத்தை எங்கேயோ வெளியே போயிருந்தாவோ. வந்த உடனே சாப்பாடு வச்சு கொடுக்கணும்னு இருந்தேன். என்ன விடுங்க, நான் போய் சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். டீ, சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் அம்மா போட்டு சாப்பிட்டுக்கிடும், விடு. ஏங்க, வயசான காலத்துல அத்தை சந்தோஷமா இருக்கணும். அவங்க நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் நாம அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும். இங்க பாருங்க, எங்க அப்பா எப்படியோ எனக்கு அத மாதிரிதான் அத்தையும். இப்ப என்ன சொல்ற என் மருமவளை பத்தியா? என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா என்னைக்காது நீ அப்படி நினைச்சிருக்கியா? லூசாமா நீ? இல்ல லூசான்னு கேட்டேன். நீ இங்க நின்னு கேட்டிருக்கியோன்னு நினைச்சி உனக்கு அவ ஜாலரா அடிக்கிறா. அவ புத்தி தெரியாம லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. வாய மூடிட்டு குறையும் கவனி. இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போறா பாரு. அவளவல்லி, ஐ லவ் யூ. நீ எங்க அம்மா உன்னை ஏசுனதுனால கஷ்டப்படுத்துவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க அம்மாவை எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு நினைக்கிற. ஆனா எங்க அம்மாக்கு தான் அறிவே இல்லை. எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கு. இங்க சும்மா இருங்க. அத்தைய பார்த்து அறிவில்லைன்னு சொல்லுவீங்களா? அவங்க உங்க அம்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. அது வயசான காலத்துல ஒரு இடத்துல கிடக்கான்னு பாரு. இங்க இருந்து என் தங்கச்சி வீட்டுக்கும் அங்க இருந்து அவ அக்கா வீட்டுக்கும் நடையா நடக்கு. இங்க என்ன செஞ்சாலும் மவளுக்கும் அக்கா கறிக்கும் கொண்டுட்டு ஓடுது. என்னைக்காவது மருமவ உன்னிய நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கா? பின்ன என்ன அம்மா நொம்மான்னு. எங்க அம்மா சரியான வரட்டு கௌரவம் பிடிச்சது. எப்ப பார்த்தாலும் சாதி சாதின்னு சாதிய தூக்கிக்கிட்டாலையும் எங்க அம்மாக்கு அறிவே இல்ல. நீ என்ன சொன்னாலும் அது கொஞ்சம் முட்டா பீசுதான். பேதியில போவான். என்ன பார்த்து முட்டா பீசுங்கிறான். இவனை இந்த வயசுல தானே பெத்தேன். எப்படி பேசுறான் பாரு. என் மருமவ கூட என்ன விட்டு கொடுக்காம பேசுறா. ஆனா நான் பெத்த பிள்ளை என்ன எப்படி எல்லாம் பேசுறான். ரொம்ப முக்கியம், அவன் எனக்கு பணம் கொடுக்க விடாம பண்ணியிருக்கா. அத பேச மாட்டுக்க. எதை பேசிக்கிட்டு இருக்க? பெட்டி தருவான், தராம எங்க போவான். கொஞ்சம் பொறுமையா இரு. என்னனாலும் சொல்லு பவளவல்லி. உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏ அம்மா ஊர் ஊரா போய் பொண்ணு பார்த்தாலும் அது அத மாதிரிதான் உன்னை பார்த்து எனக்கு கட்டி வச்சிருக்கோம். உன்ன மாதிரி ஒரு தங்கம் எனக்கு கிடைப்பாளா? எங்க அம்மாக்கு அறிவே இல்லைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? வெறும் சாதிய தூக்கி புடிச்சுக்கிட்டு நிக்கும். ஆனா உன்ன மாதிரி மனசார சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டா. ஐ லவ் யூ பவளவல்லி. ஓ பச்சை கிளி மாமாய், நிஜமாவா சொல்ற மாமா? தியா, உன் மருமவ கறி கூவ ஆரம்பிச்சிட்டா. கூவ கிட்டி, என் உசுரே நீதான். நீ இல்லனா என் அணுவும் அசையாது. போதும் போதும் விடு மாமா. கர்மம் கர்மம். இன்னும் முழிக்கிற. ஒண்ணுங்க மரியாதை ரெண்டு பேரும் வெளியே வந்துருங்க.
இன்னைக்கு நடக்க போற வேடிக்கைய மட்டும் பாருங்க. வாங்க வெளியே. அம்மா, இந்த பையுள்ள பாத்துட்டானே, இனிமே கழுவிலாம் ஊத்துமா? மாட்டி, உன் பேச்ச கேட்டுட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? நீ எல்லாம் பெரிய மனுஷியா? அடிமடுக்கானுக்கு கொஞ்சம் மாட்டே. அடுத்த ஒரு ரூமுக்குள்ள எட்டி பார்த்து வேடிக்கை பார்க்கற உன் மகளையும் கூட்டிட்டு வந்து என்ன நடக்குன்னு காட்டுறியா? இங்க பாரு, இந்த மட்டும் எங்க அப்பா பார்த்துச்சு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். உன் குசும்பு புத்தி போடா. அது இல்லல, நான் அந்த பக்கமா போனேனா, போகும்போது என் மவன் என்னை பார்த்து லூசுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதான் என்னல இப்படி சொல்லுதான்னு கேட்டேன். அதுக்குள்ளேயும் இவ வந்தா, அதுக்குள்ளேயும் நீயும் வந்துட்ட தெரியுமா? ஓட போய் மடக்க 9 போய் சொல்லுவியா? லூசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அடுத்த ஒரு ரூமுக்குள்ள எட்டி பார்க்கறியே. பிரைவசினா என்னன்னு தெரியுமா? எதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனி ரூம் இருக்குன்னு தெரியுமா? அவங்க ரூம்ல அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. அத போய் அப்படி ஒட்டி கேட்கணுமோ? மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே. இல்ல ஏமலே இப்படி கழுவி ஊத்துத தெரியாம கேட்டுவிட்டோம். இனி அப்படி பண்ண மாட்டோம். என்ன ஒண்ணு சொல்லணும், நீதான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படித்தானே? நீ நல்ல ஊடு குசும்பலா பேசுறது பத்தல. இப்போ இங்க வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கற. அப்படித்தானே? நீ எல்லாம் மாடவே மாட்டல்ல. சீ, உன் நாத்தனார் அன்னைக்கு அதான் மாமாவோட தங்கச்சி உன்னை போட்டு செவிலே ஒரு ஆடா வச்சாளே. நான் கூட அப்ப பாவம்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது நீ இந்த மாதிரி குசும்பு வேலை பார்த்தனா அட உன்னை அடிக்காம என்ன செய்வா? டி என்னடி பண்ணின? என்ன பண்ணின? அவ எனக்கு ஒன்னு அடிச்சா? அந்த வள்ளிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒன்னு அடிச்சிருப்பா. அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. எடி என்ன பண்ணினன்னு சொல்ல போறியா இல்லையா? எம்மா அது வந்து ஒண்ணுமில்லம்மா. சொல்ல போறியா? என்னம்மா வருது? மாமியா கிட்ட இவ வேற ஒருத்தன் கூட செகண்ட் ஷோ படத்துக்கு போனான்னு சொன்னேன். சொல்லுது அவ படத்துக்கு போனது நீ எப்ப பார்த்த? எம்மா போனது அவ இல்ல, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கா பாரு முருகம்மா, அவ தான் போனா. வேணும்னே இவள மாதிரிதான் இருந்துச்சு இவதான்னு சொன்னேன் தெரியுமா? அதுக்கு தான் வீட்டுக்கு வந்து என் மேல ஏறி மிதிச்சு சப்புன்னு அரைஞ்சிட்டா தெரியுமா? நாசமா பரவல வேணும்னே இப்படி மாத்திச்சுன்னா உன்னை அறியாம என்ன செய்வா? உன்னை கொன்னு குழிய தோண்டி மூடணும். அடுத்தவ குடும்பத்துல இப்படி சண்டை இழுத்து விட்டுருக்க வெக்கமா இல்ல? எம்மா அது அடுத்தவ குடும்பம் இல்லம்மா, என் நாத்தனார் குடும்பம். உன்னை போய் மவளா கேட்டதுக்கு நான் இன்னும் எங்கெல்லாம் செருப்படி வாங்கணுமோ தெரியல. உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம், எக்கேடும் கெட்டு போ. இந்த நிலையோட பார்த்துட்டாலே இல்லையா? அடுத்த உன் குடும்பத்தை கெடுக்கடவள. இங்க பாடு, ஒழுங்கா நடந்துக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. ஆளையும் மண்டையும் பாடு, வீடு வீடா போய் அடுத்த உன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறேன். அது என்ன புத்தி உனக்கு? இல்ல அது விளையாட்டுக்கு செஞ்சேன், அண்ணங்கிட்ட சொல்லிடுறதில்ல. இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டு, வெக்கமா இல்ல? இந்த மாதிரி வேலையை பார்த்தனே அப்பா கிட்ட சொன்னா கூட பிறந்தவளா நீனு உன் மூஞ்சிலே காடி துப்பும். மரியாதையா ஓடி போயிரு. தேங்க்ஸ்ல, சொல்லிடுறதில்ல. இந்த மாதிரி 4 ஆளு குடும்பத்துக்கு இருந்தா குடும்பம் விளங்கிடும். ஏன்டா அப்படி இருக்க அவ்வளோ தெரியல.